நல்ல பெரிய மண்டபமா பாருங்க. ரிசப்ஷனாவது நல்ல கிராண்டா பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கல்யாணத்துக்கு வர முடியல. துவாரகேஷ், நீ ஒன்று பண்ண, நல்ல பெரிய மண்டபமா பார்க்கணும். கதிர் கூட கோஆர்டினேட் பண்ணி நீயும் பாரு. ஆஹா, அதுக்கில்ல மாமா, அதெல்லாம் சரி வருமான்னு தெரியல. நான் என் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணுறேனே, அவரையும் டிஸ்டர்ப் பண்ணணும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன துவாரகேஷ் இப்படி பேசுற நீ? உங்க வீட்டு ஆளுங்களெல்லாம் நீ கோஆர்டினேட் பண்ணிக்கோ, எங்க வீட்டு சொந்தக்காரங்களும் எங்க வீட்டுக்கார பார்த்துப்பாரு. மொத்தத்துல நீங்க 2 பேரும் சேர்ந்து ஃபங்க்ஷனை கிராண்டா பண்ணிடலாம்ல. இது எங்க அண்ணன் அண்ணியோட கல்யாணம். எங்க வீட்டுக்காரரை சேர்த்துக்காம நீ எதுவுமே பண்ணக்கூடாது. சரி, வந்த உடனே இத பத்தி பேசணுமா? அப்புறமா பேசிக்கலாமே. மாப்பிள்ளையும் பொண்ணும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோமா, அப்புறம் அவங்க வீட்டுக்கு வேற போய் பால் பழம் கொடுக்கணுமே. மீனா, மாப்பிள்ளைய கூட்டிட்டு உள்ள போமா. போமா. ஆர்த்தி, ஒரு நிமிஷம் இங்க வாயே. ஆர்த்தி, உனக்காக தாமா இந்த புடவையும் செயினும் வாங்கி வச்சிருக்கேன். இத வாங்கிக்கோமா. எதுக்கு ஆண்டி புடவையும் நகையும்? 5 வருஷமா நான் வயித்துல நெருப்பு கட்டிக்கிட்டு அலைஞ்சம்மா. ஒரு நல்ல இடத்துல என் பொண்ணு வாழ்க்கப்படணும், ஒரு நல்ல குடும்பத்துக்குள்ள அவ போகணும்னு நான் வேண்டாத தெய்வம் இல்லம்மா. நீ கடவுள் மாதிரி வந்து இத நல்லபடியா நடத்தி கொடுத்திருக்க. சாட்சாத் நான் கும்பிடுற அம்மன் தாம்மா நீ. அம்மன் தான் எனக்கு நீ தெய்வம்மா. நான் உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இல்ல ஆண்டி, நாங்க தான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். மீனா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு எங்க குடும்பத்துக்கு வந்திருக்காங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. மீனா கொடுத்தன ஆரம்பிக்க போறா, ரைட்டு. ஆனால் யார் கூட கொடுத்தன ஆரம்பிக்க போறான்றது நான் தானே முடிவு பண்ணணும். நீங்க கவலையே படாதீங்க ஆண்டி, இனிமே அண்ணியை நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூம்மா, தேங்க்யூ. ஏங்க, இத போய் கார்ல வச்சுட்டு நீங்க வீட்ல போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுங்க. நான் இருந்து அண்ணனையும் அண்ணியும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துடுறேன். ம், சரி, நான் வரேங்க. என்னம்மா ஷாமலா, வந்து இவ்வளவு நேரம் ஆச்சு, ஒரு காஃபி டீ கொடுக்க கூடாது? குழந்தை பாவம் படுத்துருச்சு, பசிக்குதோ என்னமோ, அது கொஞ்சம் பாலாவது கொடுமா. இந்த உடனேங்க, இந்த உடனே கொடுத்துறேன். கண்ணு குட்டி, செல்ல குட்டி, பசிக்குதா உனக்கு? லட்டு தரவா? உனக்கு என்ன ஸ்வீட்லாம் பிடிக்கும்? எல்லா ஸ்வீட்டும் இருக்கு. நான் வச்சு தரேன், நீ சமத்தா சாப்பிடணும், சரியா? அங்கிள், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்கிட்ட ஒளிவு மறைவு இல்லாம சொல்லணும். கேளுமா. நான் கோயில்ல வச்சு எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டே தான் இருந்தேன். எங்க வீட்டுக்கார் வர வரைக்கும் நீங்க எல்லார்கிட்டையும் கலகலப்பா இருந்தீங்க, சந்தோஷமா இருந்தீங்க. ஆனா அவர் வந்ததும் உங்க எல்லாரோட ரியாக்ஷனும் மாறுச்சு. ஏன்? அது ஷாமலா எப்பவுமே அப்படிதாம்மா. யாரை பார்த்தாலும் ஏற்கனவே பார்த்துதான் நினைச்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிடுவா. அதை விடு, இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கறேன். மீனா தனி கொடுத்தனம் போறது தானே பெட்டர்? ஏன் அங்கிள்? ஏன் அண்ணியை நான் பாத்துக்க மாட்டேனா? எனக்கு தான் அவங்கள ரொம்ப பிடிக்குமே. எனக்கும் அவங்களுக்கும் எதுவும் பிரச்சனை வரும் நீங்க பயப்படுறீங்களா? அதுக்கு இல்லம்மா, உனக்கு எதுக்கு தொந்தரவு, அதான் நினைச்சேன். ஒரு தொந்தரவும் இல்லை அங்கிள். அவங்க மாடியில இருக்க போறாங்க, நான் கீழ் பொசிஷன்ல இருக்க போறேன். எங்க அண்ணனும் அவரும் வேலைக்கு போயிட்டா நாங்க 2 பேர் மட்டும் தானே இருக்க போறோம். இல்லம்மா, ஏதோ நீங்க பார்த்து நல்லதா முடிவு பண்ணுங்க, அவ்வளவுதான். மாப்பிள்ள ஊருக்கு போறாரு, மீனா 1 மாசம் இங்கதான் இருக்க போறா, அதுக்கப்புறம் பேசிக்கோமே. சரி அங்கிள். ஹலோ. ஹலோ அப்பா, நான் குஷி பேசுறேன். குஷி, எப்படி இருக்க? எப்பப்பா வரீங்க? நான் காத்துட்டு இருக்கேன்ப்பா. நான் இன்னும் டிஃபன் சாப்பிடல, பால் கூட குடிக்கலப்பா. நீங்க வந்தாதான் பால் குடிப்பேன். இத பாரு, சாரி குஷி,
அப்பாவுக்கு வேலை இருக்குடா, வர முடியாது. அப்பா ஆஃபீஸ் வேலையெல்லாம் முடிக்கணும்ல. இன்னைக்கு நீங்க வரமாட்டீங்களாப்பா? நாளைக்கு வரீங்களாப்பா? ம் சரி, அப்பா நாளைக்கு கண்டிப்பாக வந்துடுறேன். உங்களை பார்க்காம இருக்க முடியலப்பா. படுத்து தூங்கு, கண்டிப்பாக நாளைக்கு காலைல வந்துடுறேன். இல்லப்பா, நீங்க பொய் சொல்றீங்க. குஷி, எனக்கு தெரியும்பா. உங்களுக்கும் அம்மாக்கும் சண்டை. அம்மா என்ன ரூம்ல வச்சு பூட்டிட்டாங்க. நீங்க வருவீங்கன்னு நினைச்சேன், நீங்க வரவே இல்ல. இனிமே வரமாட்டீங்களா? அப்படி இல்லை குஷி. அப்பா நீங்க வரலன்னா நான் செத்து போயிருவேன். குஷி, அப்படிலாம் சொல்லக்கூடாது குஷி. ஆமாப்பா, நான் செத்து போயிருவேன். நான் சாமி கிட்ட போயிருவேன். அப்புறம் உங்களால கண்டே பிடிக்க முடியாது. யார்கிட்ட பேசிட்டு இருக்க? அவகிட்ட போய் இப்படி எல்லாம் செத்து போயிடுவேன் அது இதுன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? உமா பாருமா, குழந்தை என்ன வார்த்தை சொல்றான். குஷி, உனக்கு அப்பா இல்லைன்னா என்ன, அம்மா நான் இருக்கேன்ல. இந்த மாதிரி பேச்செல்லாம் எங்க இருந்துமா கத்துக்கிட்ட? ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதான் சொல்லி கொடுக்குறாங்களா? அவங்க அப்படிலாம் பேசினாலும் நீ இப்படிலாம் பேசக்கூடாதுமா. இவங்க எல்லாரையும் உதறிட்டு தடை வாழலாம்னு நினைச்சா எதுவுமே பண்ண முடியும். என்ன பண்ணிச்சிரும் குஷி. ஹாய் சார், மார்னிங். குட் மார்னிங். இவ்வளோ லேட்டாக வரதா? ஒரு பஞ்சுவாலிட்டி வேணா? ஹலோ, இது என்ன ஆபீஸா? காஃபி ஷாப். ஓகே ஓகே. இது பாருங்க, நமக்கான ப்ராஜெக்ட் நான் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். இதுல ஒரு சில பேப்பர்ஸ்ல மட்டும் உங்க சைன் தேவைப்படுது. ஓகேவா? இதெல்லாம் அப்புறமா படிக்கலாம். இன்னைக்கு மத்தியானம் பேங்க் மீட்டிங் இருக்கு. அதுக்கப்புறம் கிளையண்ட் மீட்டிங். அதுக்கு நீங்க மட்டும்தான் போறீங்க. நான் துவாவோட படம் பார்க்க போறேன். ஓகே, நான் ஆஃபீஸுக்கு இடம் பார்த்துட்டேன், அடையார்ல பிரைம் ஸ்பாட்ல. சரி, கம்பெனிக்கு பேர் செலக்ட் பண்ண சொன்னேனே, என்ன பேர் செலக்ட் பண்ண? நான் செலக்ட் பண்ணிட்டேனே. என்ன பேரு? யூகே இன்ஃபோடெக். அதென்ன யூகே இன்ஃபோடெக்? யூகே கம்பெனிக்கார தலையில தான் ஐசிக்கிறியா? உங்களால இவ்வளவுதான் யோசிக்க முடியும்ல? யூ ஃபார் உமா, கே ஃபார் குஷி, யூகே இன்ஃபோடெக். இதுவே என்னோட தனி கம்பெனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் டிகே இன்ஃபோடெக்னு வச்சிருந்திருப்பேன். என்னாச்சு? நான் தான் வீட்டை விட்டு வந்துட்டேனே. நேற்று ராத்திரி குஷி ஃபோன் பண்ணான். நீ உடனே வீட்டுக்கு வாப்பா, உன்னை பார்க்கலன்னா நான் செத்துருவேண்ணா. ஐயோ, என்ன சார் இது? குழந்தை வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தையா? நீங்க என்ன அப்பா சார்? நேற்று ராத்திரி எனக்கு சுத்தமா தூக்கமே இல்லை. என் பொண்ணு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கு. எதிரையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம வெறுப்பா இருக்கு. ஐ ஹேட் மை செல்ஃப் ஸ்னேகா. சார், எதுக்கு இந்த அவஸ்தை? முதல்ல வீட்டுக்கு போங்க, குழந்தை பாருங்க. உமா இருப்பாளே? இருக்கட்டும். எல்லா குழந்தையும் தாயோட தான் இருக்கும். அதுதான் பாதுகாப்பு. குழந்தைக்காக நீங்க அம்மாவை சகிச்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்ல. சார், உமா மேடமை விட்டு நீங்க விலகணும்னு நினைக்கிறது எந்த விதத்திலயுமே நியாயம் இல்ல. இதை நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன். உங்க சண்டை, உங்க பிரிவுனால குழந்தை மனசு ஏங்கிடக்கூடாது. தயவு செஞ்சு நீங்க வீட்டுக்கு போங்க சார். சரி. ஹாய்ண்ணா. ஹாய் ஸ்னேஹா. வாடா. ஹாய் ஸ்னேகா. உட்காரு. இந்த தொல்லை ஏன்டா கூட்டு வந்த? ஹாய் பீம் பாய். ஓங்கி போட்டனா முளகா மூஞ்சி. ஸ்னேஹா தான் சொல்லி கொடுத்தா. நல்லா சொல்லி கொடுத்தா கத்துக்காத. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் கரெக்டா கிழிங்க வாய். அண்ணா இருண்ணே, இந்த தொல்லை எதுக்கு இங்க கூட்டு வந்திருக்கேன்னு கேட்டல, அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம்? நாளைக்கு இவ பிறந்த நாள். நீ வேற, நானே ஏன் தான் பிறந்தனோன்னு ஃபீல் பண்றேன். இல்ல நீ ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஒட்டு. இப்பதான் கரெக்டா ஃபீல் பண்ணிருக்கேன். என்ன ஓவரா பேசிட்டு இருக்க?
நாளைக்கு உன் பர்த்டேவை பயங்கர கிராண்டா செலிப்ரேட் வேண்டாம் பண்ணலாம். ஸ்னேகா. லிசன், நம்ம எல்லாருமே இங்க லோ ஸ்பிரிட்ல இருக்கோம். நம்மள நாமே பூஸ்ட் அப் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ஒரு ரீசன் தேவை. அதுவும் பர்த்டேவா இருந்துட்டு போட்டுமே. அத வந்து நம்ம ரொம்ப கிராண்டா கொண்டாடுவோம். கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு நீ கேக் வெட்டும் போது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும். அதுல ஒரு அதிசயம் நடக்கும். என்ன பண்ண போற? என்ன வச்சு காமெடி கிமெடி ஒண்ணும் பண்ணலையே. இன்னும் ஒரு நாள் கொஞ்சம் பொறுமையா இரு, நாங்க பாத்துக்கிறோம். சரி, பிறந்த நாளை கொண்டாடிடுவோம். என் தங்கச்சி பிறந்தனால நான் கொண்டாடி பல வருஷம் ஆச்சு. ஓகே, இப்ப சொல்றேன். இதுதான் என்னோட பிளான். கருணாகரனை பார்க்கணும்னு சொல்லியும் அவர் பார்க்க மறுக்கிறாருன்னா என்னன்னு புரியல சார். அது அவர் பர்சனல் விஷயம், அதனால தான் இதை பற்றி அவர்கிட்ட பெருசாக விசாரிச்சுக்கல. சமீபத்தில் நடந்த சில விஷயங்கள் அவருக்கு மனசை பாதிச்சிருக்கலாம். வணக்கம் சார். அதை என்னன்னு நான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா சார்? அதான் சொன்னீங்களே அது பர்சனல் மேட்டர்னு. அதை பற்றி உங்ககிட்ட பேசுறது அநாகரிகமாக இருக்கும். நான் போய் அவரை பார்த்து பேசுகிறேன். ஓப்பன் பண்ணுங்க. ஹலோ டாக்டர், எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்களை பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் என்னை பார்க்க வந்தீங்க? உங்ககிட்ட பேசுறதுனால என்ன ஆயிடுன்னு நினைக்கிறீங்க? உங்களுக்கும் சில சங்கடங்கள், எனக்கும் சில மன வருத்தங்கள். இதெல்லாம் தேவையா? எனக்கு ஒன்றும் புரியல. நீங்க சீக்கிரமா விடுதலை ஆகிறதுக்காக என்ன பண்ணணுமோ அதுக்கான ஆக்ஷன் எடுத்திருக்கேன். இந்த சமயத்துல எதுக்கு இந்த சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? எனக்கு நீங்க உதவி பண்ண நினைச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனா உங்க முயற்சிகளை இதோட நிறுத்திக்குங்க. எனக்கு உங்க உதவி தேவையில்லை. அதான் ஏன்? நான் வெளியே வந்து என்ன சார் பண்ண போறேன்? முடிச்சா கடைசி வரைக்கும் இந்த ஜெயிலே இருக்கிறதுக்கு தான் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். வெளியில எனக்கு யாரும் இல்ல சார். டாக்டர், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? யூ ஆர் மை ப்ராப்ளம். டாக்டர், என்கிட்ட பாசமா இருந்த ஸ்னேகா ஒரு ஸ்டேஜ்ல என்ன வெறுக்க ஆரம்பிச்சா. நீங்க அட்வைஸ் பண்ணீங்க, மறுபடியும் வந்து சாரி கேட்டு நல்லபடியா தான் பழகினா. இப்ப திடீர்னு பழைய பேப்பரு நெட்டு அது இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சு நான் கொலைகாரன், மனைவியை கொன்னவன் தெரிஞ்சுக்கிட்டா. மறுபடியும் என்ன வெறுக்கிறா. நான் ஏன் சார் வெளியில வரணும்? இங்க உள்ளே இருந்துட்டு போறேன். அதான நியாயம்? இந்த விஷயத்தை நீங்க ரொம்ப நாள் மறைக்க முடியாது டாக்டர். அதுக்காக நீங்க ஏன் என் மேல கோவப்படுறீங்க? அவன் அந்த துவாரகேஷ விரும்புறா. அவன் அந்த ராகவனோட பையன். அது உங்களுக்கு தெரியும் தானே? தெரியும். ராகவன் யாருன்னு தெரியும்ல? டாக்டர், உங்க கேஸ் ஹிஸ்டரி எனக்கு தெரியாது. இப்பவும் சொல்றேன், நீங்க சொன்னா நான் தெரிஞ்சுக்கிறேன். என்னை ஜெயிலுக்கு அனுப்புனவனே அந்த ராகவன் தான். நான் ஜெயில இத்தனை வருஷம் தண்டனை அனுபவிக்கிறதுக்கு காரணமானவனே அந்த ராகவன் தான். அவன் பிள்ளைய இவ காதலிக்கிறான். உங்களோட ஸ்ட்ராங் சப்போர்ட் அவளுக்கு இருக்குது. எனக்கு அது பிடிக்கல சார். அது ஒரு நியாயமான காதல் டாக்டர். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். அவ என் பொண்ணு. அவ யார காதலிக்கணுங்கிறத நான் தான் தீர்மானிக்கணும். In normal condition, it's not possible. No. This is abnormal condition. டாக்டர், ஏன் நீங்க இப்படி ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ஹாஷா பேசுறீங்க? இதனால தான் நான் உங்களை வெறுக்கிறேன். நான் யாரு? என் குடும்ப பேக்ட்ராப் என்ன? ஸ்னேகா யாரு? நான் யாரால பாதிக்கப்பட்டவன் எல்லாம் தெரிஞ்சு கூட நீங்க ஸ்னேகாக்கு அட்வைஸ் பண்ணாம அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. நீங்களே எனக்கு ஆப்போசிட்டா இருக்கீங்க. உங்க பேச்சை கேட்டு ராஜி இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ஸ்னேகாக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கா. போன தடவை வந்தப்போ நான் அவளை நல்லா திட்டி அனுப்பிச்சிட்டேன். டாக்டர், நீங்க, நான், என் பொண்டாட்டி ராஜி எல்லாரும் ஸ்னேகாவுக்கும் பிரதீப்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு தான் நினைச்சோம். அப்புறம் தானே தெரிஞ்சது ஸ்னேகாவும் துவாரகேஷும் லவ் பண்றாங்கன்னு. அந்த சமயத்துல எனக்கு எவ்வளவு கோவம் வந்திருக்கும். என் ஈகோ ஹர்ட் ஆயிருக்கும்ல. நான் அந்த துவாரகேஷ 2ல் 1 பண்ணிருக்கலாம்ல.
ஆனா நான் அப்படி செய்யல. ஏன்? ஏன்னா என் பிள்ளைய பத்தி எனக்கு நல்லா தெரியும். He's a spoiled child. He's fit for nothing. He's not at all made for Sneha. என் பிள்ளைய பத்தி நானே இப்படி பேசுறதுக்கு எனக்கு வருத்தமா தான் சார் இருக்கு. ஆனா நான் ஒரு பிராக்டிக்கல் பர்சன் சார். உங்களுக்கு ஸ்னேகா எவ்வளவு முக்கியமோ as a well-wisher எனக்கு அவ முக்கியம். நான் துவாரகேஷ்க்கு சப்போர்ட் பண்றத நினைச்சு நீங்க சந்தோஷப்படணும் சார். நீங்க கடவுளையே கொண்டு வந்து தங்க தட்டுல வச்சு நீட்டினாலும் அவருக்கு ராகவனோட சம்பந்தம் இருந்தா எனக்கு வேண்டாம் சார். டாக்டர், நீங்க படிச்சவர், உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு வேண்டிய அனுபவம் எல்லாம் இருக்கு. இத்தனைக்கு ஹியூமன் சைக்காலஜி எல்லாம் தெரியும். அப்படி இருந்தும் ராகவன் மேல உங்களுக்கு ஏன் சார் இவ்வளவு வெறுப்பு? காரணம் இருக்கு சார், காரணம் இருக்கு. கஸ்தூரி என்னோட மனைவி, அந்த ராகவனோட தங்கச்சி. அவளை கொலை பண்ண குற்றச்சாட்டுல நான் கோர்ட்ல குற்றவாளி குண்ட ஏறி நின்னப்போ அந்த ராகவன் வந்து என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு தூக்கு தண்டனை ஏன் கிடைச்சது தெரியுமா? டாக்டர், நான் இப்பவும் சொல்றேன், நீங்க சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். ராகவன் என்ன சொல்ல வந்தான்னா அது அது வந்து சொல்லுங்க டாக்டர். அவர் என்ன சாட்சி சொன்னாரு? ஒண்ணும் இல்ல, ராகவன் பொய் சாட்சி சொன்னான், அவ்வளவுதான். இல்ல, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க சொல்ல மறுக்கிறீங்க. ஒண்ணும் இல்லைன்னா விட்டுருங்களேன் சார். உங்களுக்கு அது தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? டாக்டர், நீங்க ஒரு விஷயத்தை மட்டும் கிளியர் பண்ணுங்க. ராகவனோட தங்கச்சி கஸ்தூரி, அவங்கள நீங்க கொலை பண்ணிருக்கீங்க. அதை நீங்களே ஒத்துக்கிட்டு இப்ப தண்டனை அனுபவிக்கிறீங்க. ஒரு பாசமுள்ள அண்ணனுக்கு உங்க மேல கோபமும் வலியும் ஏற்படுறது நியாயம் தானே? நடந்த உண்மைகள் அவனுக்கு தெரியாது சார். தெரிஞ்சுக்கும் அவன் முயற்சி பண்ணல. சில பேர் சொன்னதை கேட்டு பொய் சாட்சி சொல்லி என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டான். அப்ப உண்மை என்ன? நீங்க ஏன் உங்க மனைவியை கொலை பண்ணீங்க? அந்த உண்மையை நீங்க கோர்ட்ல சொல்லிருக்கலாமே. இல்ல, அது வந்து டாக்டர் சொல்லுங்க, நீங்க ஏன் உங்க மனைவியை கொலை பண்ணீங்க? அதுக்கு எப்படி நியாயம் கற்பிக்க போறீங்க? ஆக்சுவலா என்னதான் நடந்தது? யாருக்கும் தெரியக்கூடாத ரகசியம். இப்ப நீங்க சொல்லாம மறைக்கலாம். ஆனா அது உங்க பொண்ணோட வாழ்க்கையை பாதிக்க கூடாது சார். உங்க பொண்ணோட வாழ்க்கைக்காக சொல்லுங்க. தேவையே இல்லை. அது யாருக்கும் தெரியக்கூடாது. தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை. நான் சொல்லவும் முடியாது, நான் சொல்லவும் மாட்டேன். எத்தனை நாள் இந்த ரகசியத்தை மறைச்சு வைப்பீங்க? நான் சாகர வரைக்கும். சாகர வரைக்கும் சொல்ல மாட்டேன். சொல்ல வைக்கிறேன்டா. குஷி, அப்பா, அப்பா உனக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ வா 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 வா. செல்லம் சமத்து அழகு. அம்மா அம்மா. தலை சுத்துதா குழந்தைக்கு? சுத்தவா? இன்னும் சுத்தவா? நல்லா சுத்துறேன். நம்ம இன்னைக்கு ஃபுல்லா இந்த மாதிரி சுத்தி சுத்தி விளையாடுவோம். குஷிக்கு சுத்தணும்னா ரொம்ப பிடிக்கும்ல? போதும், இதுக்கு மேல சுத்தினா தலையே சுத்திடும். அப்பா, நான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டேன்ப்பா. எல்லாரும் கிளாப் பண்ணாங்கப்பா. ரன்னிங் ரேஸ்ல கீழே விழுந்துட்டப்பா. இங்க அடிபட்டுச்சுப்பா. தோ. ஐயோ, இவ்ளோ பெரிய அடியா? சமந்தா என்ன தள்ளி விட்டாப்பா. சமந்தாவை ஸ்கூலுக்கு வந்து ஒரே அடி அடிக்கிறேன். அப்பா, எனக்கு பார்பி பொம்மை வேணும்பா. வாங்கி தர கண்ணா. என்ன பீச்சுக்கு கூட்டிட்டு போங்கப்பா. லைட் ஹவுஸ் பார்க்கணும்பா. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்துட்டாங்க. நிச்சயமா அப்பா கூட்டு போறேன், சரியா? அப்புறம்
அப்புறம் அஜய் நீ சொல்லுடா கண்ணா. டாடி நான் டான்ஸ் கிளாஸ் போட்டுமா? நான் நல்லா டான்ஸ் ஆடுறேன்னு எங்க மிஸ் சொல்றாங்க. உனக்கு என்ன டான்ஸ் கண்ணா தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும் டாடி. பரதம் தெரியும், டிஸ்கோ தெரியும், எல்லாம் தெரியும் டாடி. என்ன அனுப்புங்க டாடி, ப்ளீஸ் டாடி. சரி அஜய் கொஞ்சம் பேசாம என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போங்க சார். நான் என் குழந்தையோட பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு கண்ணு தெரியலையா என்ன? ராஜீவ் இனஃப். ஷட் அப். நான் உங்க யாரையும் பார்க்கவோ பேசவோ வரல. நான் இது தங்க போற வீடும் இல்ல, நம்மளுக்குள்ள எந்த ஒரு சொந்த பந்தமும் இல்ல. வருவேன், என் குழந்தைய பாப்பேன், போயிருவேன். போயிடுவேன். இது என்ன வண்டலூர் ஜூவா? வருவேன், பாப்பேன், போவேன். ஏன் ஒரேடியா போக வேண்டியதானே? தொல்லை விட்டுடுச்சு நிம்மதியா. ஒரு நிமிஷம் இரு. நான் ராஜீவ் கிட்ட பேசிக்கிறேன். நான் பேச விரும்பல சார். விடுங்கப்பா, போனா போறான். ஏன் ராஜீவ்னு அவன் முதுக புடிச்சு சொறீங்க? அவனை விட்டு தொலைங்கப்பா. ஏதோ என் குழந்தை நேத்து ராத்திரி மனசு கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை சொல்லிட்டான். அதனால என் கோவத்தை கட்டுப்படுத்திக்கிட்டு இவளை பார்க்க அனுமதிக்கிறேன். இல்லனா 1000 வருஷம் தலைகீழ நின்னு தவம் பண்ணாலும் என் புள்ள நிழல கூட உன்னை பார்க்க விட மாட்டேன். ஏய்